கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு மத்தேயு 27 அதிகாரம் 54 வசனம். நூற்றுக்கு அதிபதி அவருடைய கூட இயேசுவை காவல் வைத்திருக்கிறவர்களுக்கும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதே 40 அதிகாரத்துல நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அதே வாயில அவர்கள் தூஷிக்கிறார்கள். அதே வாயில தான் அவர்கள் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆம் வாலிப பிள்ளைகளே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் வந்த பொக்கிஷம், தேவனிடத்தில் வந்த குமாரன். நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ஏந்தி கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை தந்தார், நமக்காக இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தின் சாபங்கள், இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மார்க் 1 அதிகாரம் 1 வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி விளங்கத்தக்கதாய் அவர் ஞானஸ்தானம் எடுக்க யோர்தான் கரையிலே ஜான் தி பேப்டிஸ்ட் கையில் இருந்து அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். வாலிப பிள்ளைகளே, நீதி விளங்கத்தக்கதாய் அப்போது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்துல வந்தார். ஹல்லேலூயா. உலகத்தின் தீர்க்க தரிசி, உலகத்தை பாவத்தை தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக இறங்கி வந்தார். வாலிப பிள்ளைகளே, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போலோ குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அவர் அருள் செய்கிறார் என்று யோவான் 5 அதிகாரம் 26 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஆம், தேவ ஆனவர் குமாரன், இவர் நேசகுமாரனாய் நம்மளோடு கூட அவர் சிலுவையில அறைந்தாலும் நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரிக்கும் சமயத்திலே மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசாலைகள் மேல் தொடங்கி கீழ் வரை 2 கீழ்ந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது. வாலிப பிள்ளைகளே, அங்குள்ளவர்கள் தானே ஆண்டவராகிய இயேசுவை இவர் நேசர், இவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளே, நீதி விளங்கத்தக்கதாய் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இதோ நாளைய தினத்திலே நாம் அவருடைய உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாட போகிறோம். ஆம் வாலிப பிள்ளைகளே, அவரை கல்லறையில் இருந்து கொண்டு போனார்கள், பாதுகாப்பா வச்சாங்க. அவரை முழித்திருக்க எங்க சீஷர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்களோ, ஹல்லேலூயா, எங்க சீஷர்கள் அவர்களை கொண்டு போயிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பாதுகாப்பா காவல் வைத்தார்கள் தேவ பிள்ளைகளே. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். நாளைய தினத்தில் அதை குறித்து நாம் பார்ப்போம். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவங்க பரலோக தேவனே, எங்களுக்காக நீர் மரித்தீரப்பா. எங்கள் நேசகுமாரனாய், எங்கள் தோழனாய், எங்கள் தகப்பனாய், மெய்யான தேவனாய் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு நீ என்னுடையவைகளாய் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று யோவான் 10 அதிகாரம் 15 வசனத்தில் அப்பா சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆடுகளாகிய எங்களை நீ நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துங்க, ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகும் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று லூக்கா 1 அதிகாரம் 32 வாசிக்கிறது போல ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுங்க, ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்திங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Have a blessed Saturday and God bless you.